வணக்கம் விவசாய நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம எனக்கு பின்னாடி மக்காச்சோளம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இதில் ஓரக்காலில் என்ன பண்ணியிருந்தோம்னா மிளகா நட்டிருந்தோம். அது எப்போன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி பூசணிக்காய் போட்டிருந்தோம். அப்போ ஓரக்கால் ஃபுல்லாக எம்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, அதில் நாங்கள் கொஞ்சம் மிளகா போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா, அது ஃபுல்லாக இடையில திருப்பி மக்காச்சோளம் இதெல்லாம் மக்காச்சோளம் வச்சதுனால நாங்கள் இது ஃபுல்லாக சைடில் உழவு ஓட்ட முடியல. அதனால் அதை மட்டும் அப்படியே விட்டுட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக மிளகா இருக்குது. ஸோ ஒரு பறிச்சோம்னா ஒரு கிலோ மிளகா நமக்கு சேரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்த மிளகா. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழுத்த மிளகாவில் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்பாங்க சமையலுக்கு. ஸோ இன்றைக்கி அதை பார்ப்போம். அதாவது மக்களே, இப்போது பார்த்திங்கன்னா விவசாயங்கிறது நமது தேவையை பூர்த்திப்படுத்திக்கிறது மட்டும்தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு 250 ரூபாய்க்கு காய்கறி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்துக்கு. ஸோ 4 வாரத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். 4 வாரத்துக்கு 1000 ரூபாயாச்சு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். 52 வாரத்தில் பார்த்திங்கன்னா 52,000 ரூபா. ஸோ அப்ராக்சிமேட்டாக 500,000 நம்ம காய்கறிக்கு மட்டுமே செலவு பண்ணிடுறோம். ஸோ என்னென்னா தோட்டங்காட்டில் இருக்கிறவங்க இல்லைன்னா கொஞ்சம் மாடியில் இடம் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, அவங்கவுங்க காய்கறியை அவங்களே வீட்டில் பிளான் பண்ணி கரெக்டாக வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வருஷத்துக்கு 500,000 மிச்சமாகும். ஸோ இதே இது நீங்கள் 10 வருஷம் கணக்கு பண்ணி பாருங்களேன். நீங்கள் இப்போ 10 வருஷம் கீழே நமக்கு 5,00,000 ரூபா பணமாச்சு. ஸோ என்னென்னா இப்படி தான் சின்ன சின்னதாக சேர்த்தா மட்டும்தான் நம்ம பெரிய லெவலில் சேர்க்க முடியும். எப்போயுமே ஒன்றா தானே 100, ஒருமிக்கு 100 கிடையாது. ஸோ அதனால் எப்பயுமே விவசாயம் பண்ணுறவங்க நம்ம வீட்டு செலவுக்கு காய்கறியை தோட்டத்தில் ஓரக்காலில் வாய்க்காலெல்லாம் இடம் மிச்சம் இருக்கும் பார்த்திங்களா, அதிலெல்லாம் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக காசை மிச்சம் பண்ணோம்னா நமக்கு ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் போச்சுன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் நமக்கு மிச்சமாயிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் எல்லோரும். இதுதான் இப்போ ரீசெண்டாக போட்ட மக்காச்சோளம். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரக்காலில் மிளகா போட்டிருந்த பூசணிக்காய் நடுறப்ப அது நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் உழவோட்ட முடியாதனால. ஏன்னா பூசணிக்காய் எடுத்துக்கிட்டு அப்படியே மக்காச்சோளம் நட்டுட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒன்றும் மிளகாயெல்லாம் நிறையா இருக்குது, நிறையா பழுத்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் பறிப்போம். எப்படி இருந்தாலும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 கிலோ வரும்னு வச்சுக்கோங்களேன். பறித்து பார்ப்போம். இந்த மாதிரி தாங்க நிறையா இந்த செடியில் இப்படியே இந்த ஓரக்காலில் ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது டேமேஜ் ஆனது போக கொஞ்சம் காயில் நல்லா தான் இருக்குது.
இந்த இந்த சிவப்பு மிளகா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இது பழுத்தது தான் ஆக்சுவலா. இது நம்ம பச்சை மிளகா பச்சையா இருக்கிறதுல யூஸ் பண்றத விட, இந்த சிவப்பா பழுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணோம்னா, மிளகாயில வந்து என்னன்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ, அதனால வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாரி நீங்க சமையலுக்கு வந்து பச்சை மிளகா யூஸ் பண்ற மாரியே வந்து, அந்த சிவப்பு மிளகாயும் யூஸ் பண்ணலாம். ஒரு சில செடியில பார்த்தீங்கன்னா, இன்னமுமே வந்து நல்ல காய் வந்து நல்லா தான் இருக்கு. மொளகா வந்து சாகுபடி பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கொஞ்சோண்டு ஒரு அரைக்குழி காடு வந்து போடலான்ட்டு அடுத்த ஒரு ஐடியா. ஸோ, அந்த இது போடுறப்ப உங்களுக்கு நான் வந்து மிளகா சாகுபடி A to Z ஃபுல்லா வந்து நான் அதில வீடியோல சொல்றேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதே ஒரு 1 கிலோ வரும். பறிச்சு வெயிட் போட்டு பார்ப்போம் எவ்வளோ வந்திருக்குன்னு. இதுதாங்க, இப்படி பழுக்க விட்டிங்கன்னா நீங்கள் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா பழுத்ததுக்கப்புறம் எடுத்து காய போட்டிங்கன்னா வரமிளகாயாச்சு.
காய்ஸ் அங்கேருந்து சும்மா இவ்வளோ தான் பறிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அவ்வளோ பறிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே வச்சுட்டு போனாலும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் இன்னும் பறிச்சா ஒன்று இது மாதிரி இன்னும் ஒரு 3 பங்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இன்னும் ஒரு 3 பங்கு வரும். ஸோ இந்த மிச்சத்தை வந்து நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்போம். சரி இப்போது போய் வெயிட். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் சந்திப்போம். தேங்க்யூ.